ஹலோ டக்கீஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்க்டின்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு ப்ரொஃபைலை செட் பண்ணணும், ப்ளஸ் அதே மாதிரி லிங்க்டினை யூஸ் பண்ணி எப்படி ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிற வரையும் 0லேருந்து 100% ஒரு லிங்க்டினை பற்றின கம்ப்ளீட் ஐடியாவை நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு லிங்க்டினை பற்றி ஒன்றுமே தெரியல ப்ரோ, நான் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா லிங்க்டின்லேருந்து எனக்கு எப்படி ஜாப் எடுக்கிறதுனே தெரியல, எப்படி அப்ளை பண்ணணும்னு கரெக்டாக சொல்லுங்கன்னா இந்த வீடியோ ஒரு கரெக்டான வீடியோ உங்களுக்கு. ஸோ லிங்க்டினை பற்றி ஒன்றுமே தெரியலனா கூட கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். டெஃபினட்டாக லிங்க்டின் வச்சு நீங்கள் வேறு லெவல் பண்ண முடியும், உங்களால் டெஃபினட்டாக ஜாப் எடுக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அது நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட அந்த வீடியோ சப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடிக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் லிங்க்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே எனக்கே கூட காலேஜ் படிக்கிறப்பையும் சரி, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேல கூட லிங்க்டின்னாவே என்னன்னு தெரியாது. பிகாஸ் நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பலாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு யூஸ் பண்ணியிருப்போம், டெலிகிராம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஜாப் எடுக்கிறது தேவையான லிங்க்டினை பற்றி பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பெருசாக கற்றுருக்கவும் மாட்டோம். பட் கடைசியாக ஜாப் எடுக்கிறது இதுதான் தேவைன்னு வரப்போ அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கே 1 வருஷம் டைம் எடுத்துரும் நிறைய பேருக்கு. பட் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க்டின் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் அ நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸ்பெசிஃபிக்காக எப்படி இன்ஸ்டாகிராம் வேற ஒரு விஷயத்துக்காக ரீல்ஸ் பார்க்க என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் ஆகுதோ, இந்த லிங்க்டின் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஃபார் அ நெட்வொர்க்கிங் அண்ட் தென் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ், இல்லாட்டினா பல பிஸ்னஸ்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா லிங்க்டின். இந்த பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்லி பர ப்ரொஃபஷனலான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. ஜாப் எடுக்கிறதுக்கு, பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான விஷயம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதா லிங்க்டின். இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான விஷயங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதா லிங்க்டின். சிம்பிளாக சொல்ல போகும்னா இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம யாருக்கா மெசேஜ் பண்ணோம்னா சம்பாட் அதுக்கூட ரீசனே வர மாட்டோம். பட் லிங்க்டின்ல போய் நீங்கள் யாரோட கனெக்ட் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணிங்கனாவே ப்ரொஃபஷனலுக்காக தான் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறையா சப்போர்ட் பண்ணுறதுக்கும், ப்ரொஃபஷனல் வைஸில் நீங்கள் ஜாப் எடுக்க, பிஸ்னஸ் எடுக்க நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மெயினாக லிங்க்டினை வச்சு நிறையா பண்ணலாம். என்னென்னு சொல்கிறேன். அதில் ஃபெமிலியராக நீங்கள் லிங்க்டினுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தானே லிங்க்டின் ப்ரொஃபைல் செட்டப், செகண்ட் திங் லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங், தேர்ட் விஷயம் லிங்க்டின் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஆர்டராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபைலை செட் பண்ணி அந்த ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி உங்களால் ஜாப் எடுக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது லிங்க்டின் ப்ரொஃபைல் செட்டப். இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் செட்டப்னா நிறைய பேருக்கு லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்டின்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரொஃபைல் செட்டப்ல மெயினாக பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் லிங்க்டின்ல மெயினாக ஹெச்ஆர்ஸ் எல்லாரும் பார்க்கறது உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் பேனர் தான். ஸோ நிறைய பேர் இந்த பேனரை சும்மா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு இமேஜ் வைக்கிறது, இல்லாட்டினா எதுவுமே வைக்காம மட்டும் தான் நம்ம இருந்துட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த பேனரை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வைங்க. ப்ளஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆஃப் சைட் ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ பேனர் சும்மா கூகுளில் வைக்காம இந்த மாதிரி நீங்கள் எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ரோலில் ஸ்பெசிஃபிக்காக என்ன தெரியும்னு ஒரு 2 லைன், ப்ளஸ் அதை ஹெச்ஆரோட டக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அதை பற்றின ஐகான்ஸ், ப்ளஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்களோட பேனரில் இம்பார்ட்டண்டாக வைங்க. இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுனா சிம்பிளாக கேன்வாலே இதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கேன்வால் இந்த டெம்ப்ளேட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணுறேன். ஆஃப்டர் திஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதில் வெறும் உங்கள் நேம் ப்ளஸ் எந்த ரோல் ட்ரை பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த ஐகான்ஸை மாற்றுறது, ப்ளஸ் இந்த 2 லைன் மெயில் ஐடி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேனரும் ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் ஃபஸ்ட்டு வைங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உங்கள் நேமு கீழே இந்த இடத்துல நீங்கள் என்ன எடுத்துறீங்களோ இதுதான் கீவேர்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரொஃபைல் செம்மையாக ஒர்க் ஆகும். அதனால் இந்த இடத்துல 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர். செகண்ட் திங் எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இல்லை டெஸ்டிங், இல்லைனா டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எது ட்ரை பண்ணுறீங்களோ அது. தேர்டு அந்த ரோலில் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட மெயினாக இருக்குன்னு ஒரு 3 to 4 ஃபெமிலியரான ஸ்கில்ஸ் இல்லைனா டூல்ஸை பற்றி பக்கத்தில் போடுங்க. ஒரு விஷயம் போடுற பக்கத்தில் நான் ஒரு கோடு போட்டிருப்பேன். அந்த கோடு எதுக்காகனா அது தனி வார்த்தை இது தனி வேர்ட் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. பிகாஸ் இது எல்லாமே கீவேர்ட்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படிங்கிற வயசில் ப்ளீஸ் ஜாப் லொக்கேஷனை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே ஜாப் தேடுறீங்களோ அந்த ஜாப் லொக்கேஷன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் டு ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த இடத்துல ஷோ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே நிறைய பேருக்கு பென் ஐக்கான் காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். ஓப்பன் டு ஒர்க்னு போட்டுக்கலாம். கரெக்டாக மெசேஜ் கீழே ஒரு பென் ஐக்கான் மாதிரி காட்டும் பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ப்ரொஃபைலில் லைக் என்ன மாதிரி ஜாப் ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் லொக்கேஷன் வைஸ் ஆகட்டும், ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் உங்களோட
ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டஸ் ப்ளஸ் அதே மாதிரி ஃபுல் டைமாக பார்ட் டைமாக என்ன மாதிரி ஜாப் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் டு ஒர்க் அப்படிங்கிற பேஜாக போடுங்க. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது நார்மலாக இந்த மாதிரி மெசேஜிங் ஆப்ஷன் கீழேயே எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் எடிட் பண்ணுங்கள். இது நீங்கள் மெயினாக உங்கள் ப்ரொஃபைலில் செட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எபோட்டில் உங்களை பற்றின கிளியராக கிறிஸ்பாக 2 to 3 லைனில் எழுதுங்க. மெயினாக இந்த 4 விஷயம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் திங் சேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ஃப்ரெஷரில் என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அது. செகண்ட் திங் எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணுறோம். தேர்ட் திங் அதை பற்றின கீ ஸ்கில்ஸ். ஃபோர்த் திங் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 4 விஷயம் தான் கண்டிப்பாக ஒரு ஹெச்ஆர் வந்து பார்க்கணும்னா டக்குன்னு உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கா செக் பண்ணுவாங்க. அதுதான் ஹெச்ஆரும் நல்லா கனெக்ட் பண்ணும். அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட அபவுட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை செட் பண்ணுங்கள். எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸில் யூஜி எங்கே படிச்சிங்க, பிஜி எங்கே படிச்சிங்க எல்லாமே டீட்டெயிலாக போடுங்க. பிகாஸ் இது நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்னால இந்த மாதிரி காலேஜ் எங்கே படிச்சிங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெட்வொர்க்கில் உங்களோட ப்ரொஃபைல் நிறைய இடத்துல ஷோ ஆகும். அதனால் உங்களோட டிகிரியை நீங்கள் எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, முடிஞ்சால் ஸ்கூலிங் கூட எங்கே பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ஸ்கில்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கில்ஸில் ஷோ மார்க் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குல்ல நீங்கள் ஜாப் ரோட தெரியுமா அந்த மாதிரி எல்லா ஸ்கில் செட்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி உங்க ப்ரொஃபைலை செட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ரெஸ்யூமையும் ஆட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல உங்களோட ரெஸ்யூம் எப்படி ஆட் பண்ணுனா மேலே போயிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் டேட்டா ப்ரைவசி போயிட்டு இந்த இடத்துல ஜாப் சீக்கிங் ப்ரிஃபரன்ஸில் ஜாப் அப்ளிகேஷன் செட்டிங் போனீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இங்கே உங்களோட ரெஸ்யூமை மறக்காமல் அப்லோட் பண்ணி வைங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆருக்கு ஷோ ஆகும் உங்கள் ரெஸ்யூம் அப்படின்ட்டு. உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ரெடி பண்ணணும். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் டீட்டெயிலாக இறங்கி சொல்லிக் கொடுங்க சரியாக புரியலன்னு நினச்சிங்கன்னா நான் இந்த ப்ரொஃபைல் பேனர் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு தனி வீடியோ, அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ரெடி பண்ணுங்கிறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கங்க. இல்லை உங்களால் இப்போ நான் சொன்னதை வச்சு ரெடி பண்ணிக்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை செட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் திங். லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்காக செட் பண்ணுறது. அடுத்த செகண்ட் திங் என்னன்னா லிங்க்டின்ல ப்ரொஃபைல் பில்டிங். ப்ரொஃபைல் பில்டிங்னா என்ன ப்ரோ அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதா. ஏன் அப்படின்னா நாக்கரி மாதிரி சும்மா உங்கள் ரெஸ்யூமையும் டீட்டெயில்ஸையும் லிங்க்டின்லையும் போட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. பிகாஸ் நாக்கரி வேற மாதிரி ஒர்க் ஆகும், லிங்க்டின் வேற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ லிங்க்டின்ல என்ன பண்ணணும்னா நாம் தான் தெரிவிக்கணும் நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நமக்கு என்ன தெரியும், நாம் எதில் ஸ்ட்ராங்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த லிங்க்டின்ல பாருங்க இந்த ஒரு போஸ்ட்டை நான் ஃபாலோ பண்ணல. பட் எதனால இந்த பர்சனோட போஸ்ட் எனக்கு காட்டுதுன்னா நான் ஃபாலோ பண்ற ஒரு பர்சன் இந்த பர்சனோட போஸ்ட்ல கமெண்ட் பண்ணிருக்கலாம் எனக்கு காட்டுது. அதே மாதிரியே இந்த அடுத்த போஸ்ட்டை காட்டுறேன் பாருங்க. இந்த போஸ்ட்டை நான் ஃபாலோ பண்ணினாலுமே நான் ஃபாலோ பண்ற ஒருத்தர் இதை லைக் பண்ணிருக்கனால காட்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி எப்படி ஒர்க் ஆகும்னா யாரு உங்களோட போஸ்ட்டுக்கோ உங்களோட விஷயத்துக்கோ லைக்கோ கமெண்டோ எது பண்ணாலுமே அது அவங்களோட ஃபாலோவர்ஸ் காட்டும். அவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணாலும் அது அவங்களோட ஃபாலோவர்ஸ் காட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் லிங்க்டின் அல்காரிதம் ஒர்க் பண்ணும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை மட்டும் நீங்கள் பில்ட் பண்ணி சும்மா வச்சுக்கிட்டீங்கன்னா அது மேட்டரே கிடையாது. உங்களோட ப்ரொஃபைலுக்கு வியூஸை கொண்டு வரணும். உங்களோட ப்ரொஃபைலை நிறைய பேர் உள்ள வந்து பார்க்கணும். அப்போ அதுக்கு வியூஸே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ப்ரொஃபைலை பாருங்க. லாஸ்ட் 30 டேஸ்ல பாருங்க 16,000 பேர் என் ப்ரொஃபைலை விசிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 88,000 பேர் என்னோட போஸ்ட்டுக்கு லைக் போகிறது இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி போஸ்ட் இம்ப்ரெஷனை 88,000 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 16,000 பேர் பார்த்துருக்காங்கன்னா அவ்வளோ பேர் என்னோட ப்ரொஃபைலை நான் அட்ராக்ட் பண்ண வச்சிருக்கேன். அவ்வளோ பேர் என் ப்ரொஃபைல் வந்து பார்த்தாங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைலை சும்மா ரெடி பண்ணிட்டு ஒருத்தர் கூட வந்து பார்க்கலாம், அது யூஸே கிடையாது. வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ வந்து பார்க்கணும் என்ன பண்ணணும், உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்டின்ல போட்டு வரணும். யூஸ்ஃபுல்லாக போடணுங்கிறத தாண்டி உங்களை நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த ரோல் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ரோலை பேஸ் பண்ண கண்டென்ட்டை போடாதீங்க. என்ன மாதிரி நீங்கள் வீடியோவை எடுத்து தான் போஸ்ட் பண்ணணும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க அந்த விஷயத்தை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லைனா லேப்டாப்பில் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஃபோனில் கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவோ இன்னைக்கு நான் அதை லேர்ன் பண்ணி ஒரு சிம்பிள் டாஸ்க் சொல்லணும்னா 100 days ஆஃப் லேர்னிங் சொல்லி எந்த லேர்ன் பண்ணிக்கோ 100 days ஆஃப் லேர்னிங் ஜாவா, 100 days ஆஃப் லேர்னிங் பைத்தான்னு போட்டு டே 1 டே 2 என்னென்ன கற்றுங்களோ எல்லாத்தையும் ஒரு போஸ்ட்டாக போட்டே வாங்க. அப்போ தான் அந்த போஸ்ட்டை யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க லைக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு ஜோஹோ எம்ப்ளாயி உங்கள் போஸ்ட்டை லைக் பண்ணுறாங்கன்னா அந்த ஜோஹோ எம்ப்ளாயை ஜோஹோவோட ஹெச்ஆர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் காட்டும். அப்போ அந்த ஹெச்ஆர் உங்களோட ப்ரொஃபைல்குள்ள வந்து பார்க்குறப்போ நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெகுலராக என்னென்ன போட்டுருக்கீங்க உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் மேலே ட்ரஸ்ட் அதிகமாக உருவாகும். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சென்னையில் லட்சக்கணக்கான ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க. பட் ஏன் ஒரு ஹெச்ஆர்னு சொன்னோன்னே என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிகாஸ் நான் நிறைய விஷயங்களை ஷேர்
பண்றேன், நான் யாரு அப்படின்னு தெரிவிக்கிறேன், டாக்குமெண்ட் பண்றேன்னு சிம்பிளா வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ஜாவா டெவலப்பர், ஒரு பைத்தான் டெவலப்பர் நம்ம எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணலாம், உங்களை சும்மா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னாவே நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது ரொம்ப தெரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க இந்த 2024 இந்த ஆன்லைன் வேர்ல்டுல அதுக்கு லிங்க்டினை சும்மா வச்சுக்கிட்டு இல்லாம ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, சம்வாஸ் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க கான்டென்ட்டை போஸ்ட் பண்ணி எனக்கு டேக் பண்ணி கூட போடுங்க, நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் பாருங்க, அவங்க சம்பாட் ஒரு விஷயத்தை ஆன்லைன்ல லேர்ன் பண்ணிருக்காங்க. சிம்பிளா பாருங்க, நார்மல் நம்மளோட ஃபாலோவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், டேக் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கட்டுறேன் பாருங்க. அந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல அவர் என்ன கத்துக்கிட்டாரோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இங்க நீங்க போட்டோவை என்ன போடுறீங்கன்னு முக்கியம் இல்ல, மேல என்ன கண்டென்ட் எழுதுறீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன விஷயம் நாலேஜ் ஷேர் பண்றீங்கிறத முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் லிங்க்டின் ஒர்க் ஆகும். அவர் பாருங்க மேல அழகா அவர் என்னென்ன கத்துக்கிட்டாருங்கிறத டீடைல்டா போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க சிம்பிளா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டாவோ பேசிக்கா ஏதாச்சும் ஒரு போட்டோ போட்டு அந்த போட்டோக்கு மேல அந்த மேல கண்டென்ட் எழுத ஆரம்பிங்க. இது மூலியமா நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இதே பாருங்க, 31 பேர் லைக் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 31 பேரையும் ஒருத்தரும் 100 பேர் நினைச்சா கூட கிட்டத்தட்ட இவரோட போஸ்ட்டை 3000 பேருக்கு மேல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 3000 பேர்ல இருந்து இன்னும் அப்படியே அது க்ரோ ஆகும். ஸோ அதனால தான் சொல்றேன், லிங்க்டின் உங்க ப்ரொஃபைல் அப்படியே வச்சிருக்க தாண்டி சம்வாட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதிரி கான்டென்ட் ஏதாச்சும் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலுக்கு விசிபிலிட்டி அதிகமாகும், அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ரொஃபைலுக்கு செட்டப் பண்ணணும், செகண்ட் திங் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், தேர்ட் திங் ஜாப் சர்ச் பண்றதுக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க யூஸ் பண்ணணும். அது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாப் சர்ச் பண்ற ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் விஷயம், நான் நாக்ரிக்கு போயிட்டேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஜாப் போஸ்டிங் எடுத்துட்டு இப்போ நான் ஜாவா டெவலப்பர் எடுத்திருக்கேன், ஒரு ஓப்பனிங்க்கு பாருங்க 3000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நாக்ரியில் ட்ரை பண்றத தாண்டி இன்னைக்கு அவங்களை ஹெச்ஆரை போய் ரீச் பண்றதுக்கு அதுக்கு நம்ம லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். இப்போ அது என்ன கம்பெனி ஜாப் போஸ்டிங் விடுவோம், அந்த கம்பெனி பேர் எடுத்து வந்து கூகுளில் போட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்குள்ளே அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வரும். அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணா அதுல இந்த இடத்துல பீப்புள் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பீப்புள்ல யார் யாரெல்லாம் இங்க ஒர்க் பண்றாங்கன்னு காட்டும். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வாட் தே டூல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா யார் யாரெல்லாம் ஹெச்ஆர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை மட்டும் பிரிச்சே லிங்க்டின் காமிச்சிடும். நீங்கள் பாருங்கள் 5 பேர் தான். ஸோ இப்போ இந்த 5 பேர்த்துக்கும் இந்த மாதிரி நாக்ரியில் உங்களோட ஜாப் போஸ்டிங்கை பார்த்தேன், நான் இந்த மாதிரி ஜாவா டெவலப்பர் இதுதான் ரெஸ்யூம், ஸோ இன்னும் ஓப்பனிங் தான் சொல்லுங்கள், நான் இன்டர்வியூ நீங்கள் இந்த மாதிரி லிங்க்டின் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த 3000 பேர்த்தில் 30 பேர் கூட லிங்க்டின் மூலிமா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாக்ரியில் பார்க்குற நிறைய ஜாப் போஸ்டிங்க, ஸோ லிங்க்டின் மூலிமா அந்த கம்பெனி போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே யார் ஒர்க் பண்ணுறாங்களோ ஹெச்ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெச்ஆரில் யாரும் வந்துருவாங்க, அவங்களுக்கு பர்சனல் நோட் சென்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி நான் ப்ரொஃபைலுக்குள்ள போறேன், இந்த ப்ரொஃபைலுக்கு மெசேஜ் பண்றது கஷ்டம், பட் அதே மாதிரி இந்த இடத்துல பிளஸ் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்டர் கொடுத்தா இப்படி வரும். இதுல ஆட் நோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த ஆட் நோட்ல அவங்களுக்கு ஒரு நோட் ஆட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கலாம். இது மூலமா நம்ம எதுக்காக கனெக்ட் பண்றோம் நினைக்கிறோம் தெரிஞ்சிடும். ஸோ அவங்களும் அதே ரோல் ஹையர் பண்ணிட்டு இருக்கனால நம்மளோட கனெக்ட் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் திங், ஜாப் சர்ச் பண்றது நார்மலா இந்த மாதிரி ஜாவா டெவலப்பர்னு போட்டு ஜாப்ஸ் அப்படிங்கிற ஃபில்டர் கொடுத்து இந்த மாதிரி ஜாப்ல என்னென்ன வருதோ இதுல போய் ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த இடத்துல மேல சர்ச் பார்லயே இந்த கீவேர்டை கொடுங்க, ஹையரிங் ஜாவா டெவலப்பர் ஃப்ரெஷர். அதாவது ஹையரிங்கிறது ஃபர்ஸ்ட் கீவேர்ட், செகண்ட் கீவேர்ட் நீங்க என்ன ரோல் ட்ரை பண்ணி அந்த ரோல், தேர்ட் கீவேர்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மூணையும் கொடுத்து நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா நிறைய ஃபில்டர் வரும். அதுல ஃபர்ஸ்டா இருக்க போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போய் பாருங்க, நிறைய ஹையரிங் போஸ்ட் எக்கச்சக்க பேர் போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, ஹலோ கனெக்ஷன்ஸ். ஸோ எங்களோட கம்பெனில ஹையரிங் ஜாவா டெவலப்பர் ஃப்ரெஷர் கிராஜுவேட், ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் ரெஸ்யூம் அனுப்புங்க, என்ன எதிர்ப்பாங்க, குரூப் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா எத்தனை நாளுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, 2 நாளுக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க, 7 பேர் லைக் பண்ணிருக்காங்க, 2 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிங்க்டின்ல போயிட்டு ஜாப்ஸ்ங்கிற ஆப்ஷனை தேடுறதான இந்த மாதிரி போஸ்ட்ங்கிற ஆப்ஷனை தேடுங்க, நிறைய கிடைக்கும். இது ஜாப் சர்ச் பண்ற ஸ்ட்ராட்டஜில 2. அடுத்த தேர்ட் திங் என்ன பண்ணனா, ஜாப் சர்ச் பண்றத தாண்டி நிறைய சப்போர்ட் உங்களால வாங்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்க ஜாவா டெவலப்பர் ஏதாவது ரோல் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ரோல்ல யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை தெரிஞ்சவங்க உங்களோட ட்ரீம் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னா உங்களுக்கு சொல்லி தரத்துக்கோ அப்படின்லாம் உங்களுக்கு வேலைக்கு ரெஃபர் பண்றதுக்கோ சான்சஸ் அதிகமா இருக்கு. அதை லிங்க்டின் யூஸ் பண்ணி உங்களால கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஜாவா டெவலப்பர்னு போயிட்டு பீப்புள் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஜாவா டெவலப்பரா இருக்காங்களோ அவங்க எல்லாமே வரும். அடுத்தது இந்த மாதிரி ஆல் ஃபில்டர்ஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஸ்கூல்ல நீங்க எந்த காலேஜோ இல்லை எந்த ஸ்கூல்ல படிச்சுன்னா அதை போடுங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். ஸோ இந்த மாதிரி மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ்னு போட்டு ஷோ ரிசல்ட் கொடுத்தனா ஜாவா டெவலப்பர் யாரெல்லாம் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் எங்களோட காலேஜ் வந்து படிச்சுட்டு ஒர்க் பண்றாங்களோ ஸோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வருது. பாருங்க 341 பேர் ஜாவா டெவலப்பர் என்னோட காலேஜில் படிச்சுட்டு போனவங்களே இருக்காங்க. அதுலேயும் நான் இன்னும் ஃபில்டர் போட்டு என்னோட ட்ரீம் கம்பெனி சர்ச் பண்ண நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா டெவலப்பராக யாரெல்லாம் ஜோஹோட ஒர்க் பண்றாங்களோ அவங்கள நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேன்,
இந்த மாதிரி உங்கள் ட்ரீம் கம்பெனிலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்க ட்ரீம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கூட காட்டுவாங்க. பாருங்கள், எங்களோட காலேஜில் படிச்சுட்டு ஜோஹோவில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பாருங்கள் டிசிஎஸ்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீனியரோ உங்களோட ஜூனியரோ காலேஜில் படித்த பீப்புளையே நிறைய பேர்த்த உங்களால் லிங்க்டின் மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸோ கைடன்ஸோ நிறைய கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் மூலியமா தான் லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்ணுறது இன்னும் உங்களால் பெட்டராக முடியும். ஸோ வெறும் ப்ரொஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்தே இருக்காதீங்க. ப்ரொஃபைலை நல்லா ஸ்ட்ராங்காக செட்டப் பண்ணுங்க. தென் அதை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. தேர்ட் திங், நம்ம ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஜாப் சர்ச் பண்ண மாதிரி டிஃப்ரெண்டாக இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ மூலமா சம்பாட்டு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோட மாஸ்டர் கிளாஸ் இன்னும் டீட்டெயில்டாகவே நீங்கள் உங்கள் டவுட்டில் இருந்தால் அதெல்லாம் என்னோட கேட்டு இன்ட்ராக்ட் பண்ணியுமே கூட கற்றுக்கலாம். ஸோ என்னோட மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மாஸ்டர் கிளாஸ் லிங்கை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக என்னோட மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஜாப் சர்ச்சுக்கு நான் செமையாக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நிறைய செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்க தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காருன்னா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ தூரம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் அச்சா நவீத் சைனிங் ஆஃப்.